இந்த 1 மினிட் உங்களுடையது. ஸோ 1 மினிட் ஸ்டோரியில என்ன ஸ்டோரி இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுமைசாலியா இருந்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்களுக்கு தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எடிசன் இருக்காரு இல்லைங்களா? நெறைய கண்டுபிடிப்பாரு. அவர் வந்து ஒரு மெஷின் கண்டுபிடிச்சாராம். அதுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணணும். கண்டுபிடிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. விலை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க வைஃப் சொல்றாங்க, $20,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் யோசிச்சுட்டு, இல்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. யாரும் வந்து அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடிசன் சொல்றாரு. அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன சொல்றது, என்ன ஃபிக்ஸ் பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த நாள் ஆகுது. ஒரு கம்பெனிக்காரங்க வராங்க. வந்து எவ்வளோ சார் இந்த மெஷினுக்கு விலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எடிசன் சார் கிட்ட. அதுக்கு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. பதில் சொல்லாமல் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பொறுமை இழந்த அந்த நிறுவனத்தை சேர்ந்த கம்பெனிக்காரங்க வந்து $100,000 நம்ம வச்சுக்கலாம் சார், மீதி எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ பொறுமையாக இருந்தவருக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு? 4 மடங்கு லாபம்.